அண்மையில் நடிகர் சிவகுமார் தன்னை வாழ்த்து வந்த நபர் கையில வச்சிருந்த சால்வையை பிடுங்கி கீழே எரிஞ்சது பெரும் பேசு பொருளா மாறுச்சு. அதை தொடர்ந்து அந்த நபர் யாரோ ஒருவர் இல்ல, தன்னோட பால்ய சிநேகிதரான கரீம் தான் அப்படின்னு சிவகுமாரை வெளியிட்ட வீடியோவும் வைரலாச்சு. இது எப்பவோ ஒருமுறை நடக்கிற நிகழ்வா இல்லாம செல்ஃபி எடுக்க வரவங்களோட போனை தட்டிவிட்டது மாதிரியான பல சம்பவங்கள் சிவகுமார் லிஸ்ட்ல இருக்கு. ஒரு பிரபல நடிகர், இரு பிரபல நடிகர்களோட தந்தை, இதையும் தாண்டி யோகா, தியானம் உள்ளிட்ட மன அமைதி பயிற்சிகளை மேற்கொண்டு மற்றவங்களுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய நபரான சிவகுமார் பொதுவெளியில் பொறுமை இழந்து கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? அதிகப்படியான கோபத்தை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்? இது போன்ற கேள்விகளை மையமா வச்சு சத்தியம் டிஜிட்டல் குழு மருத்துவ உளவியல் நிபுணர் சுனில்குமாருடன் மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. அண்மையில நடிகர் சிவகுமார் அவருக்கு சால்வை அணிவிக்க வந்த நபர்கிட்ட கையில இருந்தே சால்வியை வாங்கி கீழே போட்டாரு. அது பெரும் பரபரப்பான வீடியோவா கூட போச்சு. அதுக்கப்புறம் அவராவே மன்னிப்பு வீடியோவும் கேட்டாரு. இவர் என்னோட நண்பர் அந்த மாதிரிலாம் சொன்னாரு. ஆனா இது சிவகுமார் அவர்கள் பண்றது இது முதல் முறை கிடையாது. அவர் கூட செல்ஃபி எடுக்க வந்தப்போ போனை தட்டி விட்டது மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ச்சியா நடைபெற்றுட்டே வருது. ஆனா சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் யோகா, தியானம் பண்றது இது போன்ற விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவா ப்ரொமோட் பண்ணக்கூடியவராகவும் இருந்துட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பொதுவாகவே ஒருத்தரை சாந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரியான வெளிப்பாடு ஏன் டாக்டர் உங்ககிட்ட இல்லை? இல்ல, நீங்க சிவகுமாரும் ஒரு மனிதர் தான். மனிதர்களாகிய நமக்கு எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இயல்பா இயற்கையா வரக்கூடியது. உணர்ச்சின்றது அதை நம்ம ஆங்கிலத்துல எமோஷன்ஸ்ன்னு சொல்றோம். எமோஷன் ஆகிறது. ஸோ எமோஷன் ஆகிறதுன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், இயல்பான ஒரு விஷயம். ஸோ கோபமோ இல்லை பயமோ இல்லை சோகமோ இல்லை சந்தோஷமோ இந்த மாதிரியான கெட்ட உணர்ச்சிகள், நல்ல உணர்ச்சிகள் அப்படின்னு குட் எமோஷன் ஆர் பேட் எமோஷன்ஸ்ன்னு சொல்லப்படுற எல்லா எமோஷன்ஸுமே நம்மளுக்கு வரக்கூடியதுதான். அந்த எமோஷன் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த ஒரு பர்பஸை சால்வ் பண்றதுக்கு தான் அந்த எமோஷன் வருது. இந்த எமோஷனை நம்ம வெளியே வராம பாத்துக்கணும், கோபமே படாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அதை விட ஒரு அபத்தமான ஒரு விஷயம் யோகா தியானம் பண்ணா கோபமே வராது அப்படின்ற ஒரு விஷயங்கள் பரவலா பாக்குறோம். ஸோ யோகா நம்ம பண்றதுனால நம்மளுக்கு கோபம் குறையுமா? எஸ், குறைஞ்சிருக்கிறதாக பல ஆய்வுகள் காட்டியிருக்கு. ஆனா கோபமே வராது, கோபத்தோடைய ஒரு ஒரு படிக்கட்டையே நம்ம மிதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமானது. அது கண்டிப்பா நடக்காது. நீங்க வருஷம் பூரா யோகா பண்ணாலும் கோபத்தை அடக்க முடியாது, அடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா டாக்டர், இப்ப நம்ம யோகா எதுவுமே பண்ணல, ஆனா நம்ம ஒரு ஆபீஸ்லயோ இல்ல நமக்கு கோவம் வந்தா கூட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு ஒரு பொது வெளியில நடந்துக்க வேண்டிய நடைமுறைகளை நம்ம பின்பற்றோம் இல்லையா? ஆனா அப்படி ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய நபர் அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் கூட செய்யக்கூடிய நபரால ஏன் அந்த ஒரு பொறுமை இல்ல? சாதாரணமான அவருடைய வயது முதிர்ச்சிக்கான பொறுமையை கூட அவர் எக்ஸிபிட் பண்ணாத மாதிரி தொடர்ச்சியான விஷயங்களை பண்றாரே, அதுதான் டாக்டர் கேள்வி. இல்ல, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சூழல் பலதும் காரணமா இருக்கும். அதாவது ஒரு கோபம் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு எல்லா நேரத்திலயும் நம்மளுக்கு கோபம் வரும்னு சொல்ல முடியாது. சில வல்னரபிளான ஃபேக்டர்ஸ், சில வல்னரபிளான இடத்துல இப்போ நம்ம ரொம்ப பசியில இருந்தோம்னா நம்மளுக்கு கோபம் வரக்கூடிய சாத்தியக்கூறு ஜாஸ்தி. சப்போஸ் நம்மளோட மூட் அவுட்ல இருக்கும், இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு சரியா போகல, அப்போ கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே சமயத்துல ரொம்ப புழுக்கமா இருக்கும், கோபம் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. நம்ம ஏதோ உடம்பு சரியில்லை, ஜுரத்துல இருக்கோம், இல்ல உடம்புல எங்கேயோ நோவு இருக்கு, இல்ல வலிக்குது, அப்ப நம்ம கோவப்படுறதுக்கான சாத்தியக்கூறு ஜாஸ்தி. இதெல்லாம் நம்ம வல்னரபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எவ்வளவு பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்றதே ஒரு அபத்தமான ஒரு கருத்து தான். ஸோ மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே உணர்ச்சிகள் வரும், போகும். ஆனா அந்த உணர்ச்சிகளை நம்மளுடைய முதிர்ச்சினால இல்ல சில கற்றல்னால சில வித்தைகள்னால அந்த உணர்ச்சியை நம்ம சரியா கையாள பழகிக்கும். சில பேருக்கு அந்த உணர்ச்சிகளை சரியான முறையில கையாள பழக தெரியாம இருக்கும். அதெல்லாம் நாங்க எமோஷன் டிஸ்ரெகுலேஷன் சொல்லுவோம். நம்மளுடைய உணர்ச்சிகளை சரியான முறையில நம்மளால கையாள முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு திறன். அந்த திறன் பொதுவா நம்மளுடைய சமூக உறவுகள் மூலமா நம்மளுடைய முதிர்ச்சியின் காரணமாக அதை நம்ம கத்துப்போம்.
சில பேருக்கு அது வந்து கத்துக்கிறதுல சிரமம் இருக்கும். சில பேர் என்னதான் கத்துக்கிட்டாலும் சில வல்னரபிளான சில சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி செயல்படுறதுக்கான காரணம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப கோபம் வர்றதுக்கான உளவியல் மற்ற உடல் சார்ந்த காரணங்கள்லாம் சொன்னீங்கல்ல டாக்டர். இப்ப வந்து கோபம் எப்பவுமே கோபமாவே இருக்காங்க, மோஸ்ட்லி அவங்களோட பர்சனாலிட்டி இப்படிதான் டிஃபைன் ஆகுது அப்படின்ற நபர்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுக்கணும், இல்ல என்ன அவங்க மனநிலையில எந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும் டாக்டர்? கோபம் வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு புரிதலோட இருக்கும். கோபம் வந்து கெட்டது அப்படி கிடையாது. கோபம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். பொதுவாகவே ஒரு அச்சுறுத்தல் வரும்போது அந்த அச்சுறுத்தலை நம்ம வந்து சண்டை போடணும், அந்த அச்சுறுத்தலை கையாளுறதுக்கு சில நேரங்கள் நம்மளுக்கு கோபம் தேவையான ஒரு விஷயமா போயிடும். அப்போ கோபம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு எமோஷன். ஒரு உதாரணத்துக்கு காக்காவோட கூட்டை வந்து நம்ம பருந்து போய் வந்து அந்த காக்காவோட கூட்டை டிஸ்டர்ப் பண்ணதுன்னா காக்கா வந்து பயந்து போய் ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறது இல்ல. அந்த பருந்தோட சண்டை செய்யறதுக்கு காக்காவுக்கு கோபம் தான் அங்க வரும். ஸோ அந்த கோபம் அந்த காக்காவை காப்பாத்துது. கோபத்துக்கு ஒரு ஆமா ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டா இருக்கும். கோபம் நம்மளோட பவுண்டரிய வந்து வெளிப்படுத்தும். இதை தாண்டி நீ வரக்கூடாது, இதுக்கு மேல வந்து வந்தனா நான் வந்து என்னோட நான் யாருன்னு காட்டிடுவேன், என் விஷயமே மாறிடும். ஸோ ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கிறதுக்காக இயற்கையா இயல்பா வரக்கூடியதுதான் நம்மளுடைய கோபம். அது அந்த கோபம் வந்து மனுஷனுக்கும் வரும், நாய்க்கும் வரும், பூனைக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனா அந்த கோபம் வரும் டாக்டர், அதை எல்லா நேரத்திலயும் வெளிப்படுத்தலாமா அப்படின்ற வரைமுறைகளை நம்ம வகுத்துக்கிறது சரிதானே டாக்டர்? கண்டிப்பா. ஏன்னா வந்து சில உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தணும், சில உணர்ச்சிகளை நம்ம உள்ளுக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கணும். கட்டுப்படுத்த வேண்டியதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம கட்டுக்குள்ள உள்ள வச்சுக்க கூடாது. ஆனா எதை வெளிப்படுத்தணும் எதை கட்டுப்படுத்தணும்ன்றத வந்து பாகுபடுத்துறதுக்கான ஒரு வைஸ் மைண்ட் நம்மளுக்கு வேணும். அதாவது ரொம்ப எமோஷனல் பக்கமும் இல்லாம ரொம்ப லாஜிக்கலாவும் இல்லாம ஒரு நடுநிலையில மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். அந்த கற்றல் வந்து நம்மளுடைய சமூக அமைப்புல இருந்து நம்ம நிறைய கத்துப்போம். மேம்படுத்துறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு, உளவியல் ரீதியான பயிற்சிகள் இருக்கு. அது எமோஷன் ரெகுலேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு இந்த 2 வகையான பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கும் போது இது 2த்தையும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்ததுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். நன்றிமா.